ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதி வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சுரேஷ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. என்னை மீறி அவளை யாராவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. மதிக்கெல்லாம் இன்னும் அதிகமாக தான் கோபம் வரதே தவிர கொஞ்சம் கூட கண்ட்ரோலே ஆகலை. ஏதாவது பேசிட வேண்டாம் அப்படின்னு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இங்கே லக்ஷ்மிக்கு நம்ம ராகவனுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் உனா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாளா அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க. இப்போது லக்ஷ்மி தங்கராஜுக்கு கால் பண்ணி என்னமோ தெரியல வெளியே போய் உட்காந்துட்ருக்கா, மன்னிப்பு கேட்பான்னு சொன்னீங்க மாப்பிள்ள, அவங்க அப்பா அம்மாவும் சொல்லிட்டு போனாங்க, நீங்களும் சொன்னீங்க, ஏன் சுரேஷ்லாம் அடிக்கவே போயிட்டான், அப்போ கூட அவ மன்னிப்பு கேட்கவே இல்லை, வெளியே போன்னு சொல்லிட்டான் அவன், இப்போ வெளியே போய் திணையில் உட்காந்துட்டு இருக்கா, ஒன்று அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே வரணும், வெளியே திணையில் உட்காந்துட்டு அவள் என்ன பண்ண நினைக்கிறான்னு எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை, அவள் ஒன்றும் அவ்வளோ பெருசாக நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது, அவள் அங்கேயே கூட உட்காந்துட்டு இருக்கட்டும், சுரேஷ் ஏதோ வேலையாக போயிருக்கேன்னு என்கிட்ட சொன்னான், அவன் முடிச்சுட்டு வரட்டும், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நானும் வரேன் அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் இருக்கேன், அவள் ஏற்கனவே சும்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவ அப்படின்றாங்க. பார்த்துக்கலாம் அத்தை விடுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே சுரேஷ் தானே இருக்கான் அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அந்த வீட்டிலையே நம்ம மதிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க நம்ம மலரும் பாக்கியராஜும் தான். அவங்களையே அவமானப்படுத்துகிற மாதிரி தான் மதி பேசிட்டாங்க. ஃபஸ்ட்டு மலர் மன்னிப்பு கேட்டுற அப்படின்னு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டு தான் உங்களோட நிலைமை இந்த வீட்டில் இப்படி இருக்குது, உங்களை மாதிரியெல்லாம் என்னால் சுயமரியாதை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டாங்க. என்னதான் அவங்க சுயமரியாதை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும்ல அந்த வார்த்தையை சொல்லி திட்டும்போது, அதனால அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. மதி அது இன்னும் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் பாக்கியராஜ் இதெல்லாம் யோசிக்காமல் கூட மதி உள்ள வாப்பா, வெளியே ஏன் உட்காந்துட்டு இருக்கிற, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வீதியில் போகிறவங்க வரவங்க எல்லாம் என்ன ஆச்சு, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நைட் டைமில் வேற நீ தனியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஏதாவது கிளறி விட்டு போயிடுவாங்க, நீ உள்ளே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வரலைங்க, தேவையில்லாமல் என்னை எதுவும் பேச வச்சிடாதீங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்றாங்க. இல்லை நீ ஏன்ப்பா இங்கே உட்காந்துட்டு இருக்கணும், இதுவும் வீடுப்பா, நீ எப்போ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு மருமகளாக வந்தியோ அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ அவங்கள பெரியவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறத தாண்டி வேறு யாரும் உன்னை எதுவுமே சொல்லலப்பா அப்படின்றாங்க. நான் அப்படி தான் பேசியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு மதி கேட்குறாங்க. அப்போது நம்ம மலர் வெளியே வராங்க. மலரை பார்த்த உடனே மதி யோசிக்கிறாங்க, நம்ம அப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி, சாரிங்க நான் வேறு உங்ககிட்ட எதேதோ பேசிட்டேன் அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல விடு, இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்ன ஒரு மனுஷியை கூட மதிக்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்ச நாள் நீ என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த, உனக்கும் தெரியும்ல எனக்கு இந்த வீட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னு, அந்த மரியாதை எதனா நீயும் கொடுப்ப அப்படின்றாங்க. ஐயோ நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க மதி. இல்லை மதி சீரியஸாக தான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் எனக்காக நீ அனுதாபப்பட்ட, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீ நிறைய இடத்துல திட்டும் வாங்கியிருக்க, பட் அதுக்காக எல்லாம் நான் ஒன்றும் உனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுல்ல, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, இந்த வீட்டில் எனக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், நீயும் அந்த மாதிரி நினைக்கல, என்ன உனக்கு ஈக்குவலாக நினைக்கிறேன்னு நினச்சிட்டேன், அதனால தான் அட்வைஸ் பண்ணிட்டேன், என்ன இருந்தாலும் என் தகுதிக்கு மீறி உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கண் கலங்குறாங்க. மதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது, என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்க கிட்ட சொல்லுங்கள், நான் அவங்கள ஹர்ட் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் சொல்லலை அப்படின்னு, நீ என்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை மதி, ஆனால் நான் நடந்ததை சொல்கிறேன், நீ என்னை மதிக்கணும், இல்லை நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கக்கூடாது, எதிர்பார்த்துக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் ஒரு வயிற்றுல பிறக்கல அப்படின்னாலும் கூட அக்கா தங்கச்சின்னு நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு மட்டும் என் மேலே ஏதோ தனியாக அக்கறை இருக்குது அப்படின்னு நினச்சேன், நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தானே தெரியுது நீயும் எல்லாரும் மாதிரி தான் என்னை நினச்சிட்டு இருக்கேன்னு, நான் போய் உனக்கு அட்வைஸ் பண்ணால் அதை நீ ஏற்றுக்குவியா, அதான் நீ பேசிட்ட, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் அதையே சொல்கிறீங்க, நான் அந்த எண்ணத்தில் பேசலை, நீங்களும் அவங்கக்கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே என்ன தான், ஏற்கனவே நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பேன்ல நீங்கள் அந்த மாதிரி இறங்கி போகாதீங்கன்னு, அப்போ என்னை இறங்கி போகணும்னு சொன்னால் நான் எப்படி போவேன், அதுக்காக தான் நான் அப்படி பேசினேனே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவோ இல்லை உங்களை அசிங்கப்படுத்தணுங்கிற மனநிலைமையிலையோ நான் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லலை அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. சரி மதி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா உள்ளே வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கொழுந்தனார் ஏன் அவளை உள்ளே கூப்பிட்டு போனீங்கன்னு கேட்க மாட்டாரா அப்படின்றாங்க. அவன் கிடைக்கிறான், நீ உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைங்க நான் வரல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், இல்லை இங்கே உட்காருறது தப்புன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் வேணா போயிட்டு ரோட்டில் கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை, அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு. அப்படி இல்லைங்க, மன்னிப்புன்னு கேட்கணும்னா எல்லாரும் தான் கேட்கணும், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, வேணா இவங்க தான் இருக்காங்க பாருங்க
பாருங்க, இவங்க கிட்ட கேளுங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் கூட நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்களாம். அதுக்கு சாட்சிக்கு ஒரு ஆளை வைக்கணுமா. ஒருவேளை இவங்களாம் அங்கே இல்லைன்னா அப்போ நீங்களாம் கூட நம்பியிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மதி, அவங்க அப்படிதான் எனக்கு தெரியும், சுரேஷ்கே கூட தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க அப்படி தான், இறங்கி போ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான் சுரேஷ். அது உனக்கு புரியலையா அப்படின்னு அதை நேரடியாக சொல்லுங்க. முடிஞ்சால் இறங்கி போகிறேன், இல்லாட்டினா முடியாதுன்னு சொல்கிறேன். அது என்ன, சொல்லாததை செய்யாததை எல்லாத்தையும் சொல்லி என் மேலே பழி போடுறது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. சரி ஓகே உன் இஷ்டம், அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு மலர் உள்ளே போயிடுறாங்க. மலர் என்ன நீ உள்ளே வந்துட்ட உன் பாட்டுக்கு அப்படின்னு பாக்கியராஜ் பின்னாடியே வராரு. பின்ன என்னங்க, நான் வேற ஏதாவது பேசினேன்னா உங்களுக்கு மாதிரியெல்லாம் இல்லை, எனக்கு சுயமரியாதை இருக்குன்னு சொல்லுவா. எனக்கு தேவையாங்க இதெல்லாம். இந்த வீட்டோட பிரச்சனையை வீட்டோட பெரியவங்க பார்த்துப்பாங்க. நான் ஜஸ்ட் வேலைக்காரி மாதிரி இருக்கேன், நான் எதுக்குங்க இதிலெல்லாம் தலையிடணும், விடுங்க வேண்டாம் அப்படின்னு மலர் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கண் கலங்குறாரு. நீ எதுக்கு பாக்கியராஜ் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை, சுரேஷும் பாரு அந்த பிள்ளையை அப்படி தான் நடத்துகிறான், இப்போ தான் எனக்கு புரியுது உன்னோட சுச்சுவேஷன் என்னென்னு அப்படின்றாங்க. ஏன் பாக்கியராஜ் இவ்வளோ நாளாக உனக்கு தெரியலையா, அந்த பொண்ணு கஷ்டப்படுறாங்கிறதுனால தான் உனக்கு புரியுதா அப்படின்றாங்க. சேச்சே நான் அப்படி சொல்லலை, நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உனக்கு புரியும், நீ ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்கிறதுனால நீ தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்றாங்க. ஆமாம் நான் எப்போவுமே தப்பாக தான் புரிஞ்சுப்பேன், மற்றவங்க எல்லாருமே எல்லாத்தையும் கரெக்டாக தானே புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை எனக்கு சமையல் வேலை இருக்குது நான் சமைக்கிறேன், இல்லைனா அதுலேயும் குத்தம் சொல்லுவாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க, சரியா? அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை குத்தம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் என்னையும் வீட்டை விட்டு துரத்திட்டு போகிறாங்க, இல்லைனா உங்கள் வாயாலேயே வெளியே போன்னு சொல்ல வச்சுடுவாங்க. நான் எங்கே போகிறது, பாவம் என் பிள்ளையை விட்டுட்டு என்னால் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களோட நிலைமையை எப்படியெல்லாம் புரிய வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம பாக்கியராஜ் கிட்ட புரிய வச்சுட்டு அவங்க பாட்டு கிச்சன் போயிடுறாங்க. பாக்கியராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரூமில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. என்னடா வீட்டிலேருந்து கால் வருது அப்படின்னு சுரேஷும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சுரேஷ் எங்கடா இருக்கேன் அப்படின்னு, வேலை இருக்குதுன்னு சொல்லி தானே நான் வந்தேன், எங்கே இருப்பேன், போலீஸ் ஸ்டேஷனில் தான் அப்படின்றாரு. டே பாவண்டா, மதி வெளியே கொசுக்கடியில் தனியாக உட்காந்துட்டு இருக்குது, பார்க்கவே பாவமாக இருக்குது. மதி மலர் வேற எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா, என்னாலையும் போய் தனியாக பேச முடியாது, நீ தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி உள்ளே போன்னு சொல்லுடா, அப்பா அம்மா கிட்ட சொல்லுடா, நீ சொன்னாதான் எல்லாமே சரியாகும். பரவாயில்லடா, அவள் மன்னிப்பு கேட்கலடா, பிரச்சனை இல்லை, போக போக புரிஞ்சுப்பா, அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றாங்க. என்னென்ன நீ அவளை மாதிரியே பேசிகிட்டு இருக்க, அவள் என்ன படிக்காத முட்டாளா, அவளுக்கு தெரியவே தெரியாதா வீட்டில் யார் யார் எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாதா, அண்ணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகல அப்படின்னு, அண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா சுரேஷ் உனக்கு அப்படின்றாங்க பாக்கியராஜ். என்னென்ன சொல்கிற அப்படின்னு, அண்ணி என்ன சந்தோஷமாகவே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, அவளையுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மாவும், அது உனக்கு தெரியாது, நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி மலரை தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம லக்ஷ்மி கூப்பிட போய் அத்தனை முறை கூப்பிட்டு நீ போகாமல் இருக்க அப்படின்னு நம்ம ராகவன் மலரை திட்ட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு இல்லையா, அதை யோசிச்சு அதையும் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிற, அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு, நீ வீட்டில் இருந்தால் உனக்கு தெரியும்டா, நீ தான் வீட்டில் இல்லை அதனால உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நீ மதி கிட்ட நல்லா பேசினேன்னா அவ வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் கிட்ட சொல்லுவா. மலர் என்கிட்ட டெய்லி புலம்பாத நாள் கிடையாது, அவ இதை புலம்பி புலம்பி அழுதுகிட்டே தான் தூங்குவா. நிறைய நேரத்தில் அவ கை காலை நான் பிடிச்சி விட்டு தான் தூங்க வைப்பேன், அந்த அளவுக்கு கை கால் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவா. பாவண்டா, தைலம் தேய்க்காம மருந்து தேய்க்காம ஒரு நாள் கூட அவ தூங்கினதில்லை. இந்த மாதிரி தான் மலர் அந்த வீட்டில் இருக்கா, அந்த மாதிரி நாமளும் ஆயிடக்கூடாதுன்னு மதி யோசிக்க மாட்டாளா அப்படின்றாங்க. அப்படி என்னன்னு அவளை கொடுமைப்படுத்திட்டாங்க, டம்ளர் எடுத்து வைன்னு சொன்னது ஒரு குற்றமா அப்படின்னு. அதான் சொன்னாலேடா, மதி தான் சொன்னால, அவளோட பிரச்சனை என்னன்னா அவங்க சொல்ற விதத்துல வேலையை சொல்லணுங்கிறது தான். நீ அந்த டம்ளரை எடுத்துட்டு போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு அவ கேட்கறதோ, இல்லை உங்க பிள்ளைய நீங்க சரியா வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதோ தப்புன்னு நம்ம சொல்றோம். ஆனா அம்மா எதுவுமே பேசாம மதி அப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. பெரியவங்க ஏதாவது பேசினா பதிலுக்கு பேசுவாளா அப்படின்னு. ஏன் சுரேஷ், நான் தெரியாம தான் கேட்குறேன், நம்ம அப்பா அம்மா என்ன இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம், அது மரியாதைனால தானே தவிர பயத்தினால தானே தவிர அவங்க சொல்கிறதெல்லாம் விருப்பப்பட்ட நம்ம செய்கிறோம், அவங்க அப்படிதாங்கிறத நம்ம பழகிக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வரணும்ல அந்த பொண்ணு, அதுக்கு டைம் கொடுக்கணும்ல. மலர் என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவ, அதனால எனக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு கூட சொல்லலாம். ஆனால் மதி என்ன உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டா வந்தீங்க, கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனை, அவளுக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாமே அப்படின்றாங்க. என்னென்ன வர வர அண்ணியை விட மதிக்கு தான் சப்போர்ட் பண்ற, மதிதான் நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியான நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு சொல்லலை, அவ சுயமரியாதையை எதிர்பார்க்குறா, அவ்வளவுதான். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டா என்ன சொன்னாலும் அவ செய்வா சுரேஷ் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் அவகிட்ட வணங்கி போய் அவ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, அண்ணி மட்டும் செஞ்சாலே போதும் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க.
தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்குற சுரேஷ், நான் சொல்கிறத கேளு. வீட்டுக்கு அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி அவளை உள்ளே விடுங்க. இந்த ஒரு முறை அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவளுக்காக நீ மன்னிப்பு கேளுடா. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். அவளுமே கொஞ்சம் இறங்கி வருவா, யோசிப்பா. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக மதி மாற்றிப்பா. அப்படி இல்லையா அவளுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை மாற்றிடுவா. ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மாறினா நல்லா தானடா இருக்கும். யாராவது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்களா? தங்கராஜ் மாப்பிள்ளையை முதற்கொண்டு தான் சொல்கிறேன். ரேவதி எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா சுரேஷ் அப்படின்றாங்க. ரேவதி கஷ்டப்படுதா? என்ன சொல்கிற? அக்காலாம் சந்தோஷமாக இருக்குது, நல்லா பார்த்துக்கிறாரு மாமா அப்படின்றாங்க. சரிடா, நல்லா பார்த்துக்கிறதாவே இருக்கட்டும். ஆனால் வேணா ரேவதிக்கு கால் பண்ணி, அக்கா நீ மாமா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு. அவள் டக்குன்னு எனக்கு என்னடா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவே மாட்டா. முதல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கண் கலங்குவா, வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது, அவளோட கஷ்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லுவா. பாவண்டா, பொண்ணுங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த வட்டத்துக்குள்ளேயே அவங்கள அடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறோம். சில பேர் அதுக்கு அடங்கிடுறாங்க, சில பேர் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட கேரக்டரை நம்ம ஒன்றும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ண முடியாதுல்ல. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுன்னு. அண்ணே நீ சும்மா பிளேடு போட்டுட்டு இருக்காத, அது என்ன வேணா இருக்கட்டும், அவள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும். அவள் மன்னிப்பு கேட்காம வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சால்னா அதே தான் அவள் பழகுவா அப்படின்னு. அதே தானடா அவளுக்கும். தப்பு பண்ணாமல் நாம ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு அவளுக்கு இருக்காதா? என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? நியாயமாவாச்சும் பேசணும்லடா அப்படின்றாங்க. அண்ணே எனக்கு வேலை இருக்குண்ணே, ஏற்கனவே எங்கள் எக்கச்சக்க டென்ஷனு, தயவு செஞ்சு ஃபோனை வச்சிடுனேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. பாக்கியராஜ் இவ்வளோ பேசியும் சுரேஷ் பதில் சொல்லலை, அவர் கொஞ்சம் கூட இறங்கி வரலை. அப்படிங்கிறதுனால நம்ம சுரேஷ் மேலே பாக்கியராஜுமே கோவப்படுறாரு. இப்போ மலர் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அத்தை மாமா சாப்பிடலாம் அப்படின்னு போய் கூப்பிடுறாங்க. வீட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி உன் இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிடலான்னு கூப்பிடுற அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அத்தை உடம்பு சரியில்லாதவங்க நீங்கள் சாப்பிடணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு. உனக்கு இருக்கிற அக்கறையில் கொஞ்சமாச்சும் அவளுக்கும் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து நல்லா ஃபுல்லாக மூக்கு முட்டை சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு நடித்தாங்க இந்த பிரச்சனையில் சாப்பாடு ஒன்று தான் குறையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து அவங்க சாப்பிடாமே இருந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ நல்லாவே சாப்பிட்றாங்க. அவங்க அவ்வளோ பசியாக இருந்திருக்காங்க. ராகவனுமே சாப்பிட்றாரு. ஆனால் மதி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு யாரும் கேட்குறதில்ல. அவளை உள்ளே கூப்பிடு, அவளை சாப்பிட சொல்லுன்னு சொல்கிறதும் கிடையாது யாருமே. பாக்கியராஜ் வந்து சாப்பிட்றாரு. அவர் பாட்டுக்கு மற்றவங்கள மாதிரியும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. என்ன இவர் கூட ஒரு வார்த்தை கேட்கலன்னு. ஆனால் மலர் வந்து சாப்பிடவே இல்லை. அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மதிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு மலர் வெளியே வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா மதி என்ன பண்றான்னு பார்த்துட்டு அப்படியே உள்ள போறதுக்கு திரும்பினாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு மதி கூப்பிட்டாங்க. சொல்லு மதி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு. அதான் ஏற்கனவே கேட்டுட்டியே, பரவாயில்ல விடு அப்படின்றாங்க. சரி சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா, சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க. என்ன மதி எது பேசினாலும் என்னை இப்படியே பேசுகிற அப்படின்றாங்க மலர். சச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள், நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யோசிங்க, கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. எனக்கு உன்னை புரியுது, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி தான் உனக்கு புரியலை. அவங்க நீ மன்னிப்பு கேட்காம வீட்டுக்குள்ளே விடவே மாட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நானும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நான் வருவேன் பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. இந்த வீட்டில் எல்லாரும் கௌரவம்ன்றாங்கல்ல, அந்த கௌரவத்தை லைட்டாக சீண்டி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி என்ன பண்ண போகிற அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க மலர். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது கரெக்டாக சுரேஷ் வராரு. மதி அப்படின்னு மலர் கூப்பிடுறாங்க. நீ போகிட்ட விட, நீ எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க அப்படின்றாங்க. அவங்க ஒரு வாட்டி திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. நேராக மகளிர் போலீஸ் கிட்ட போகிறாங்க. நடந்த விஷயத்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி அவங்க கிட்ட போய் கொடுக்குறாங்க. முதல்ல நீ யாருமா, எந்த ஊர் அப்படின்னு. அதாவது இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாவில் தான் நான் இருக்கேன் அப்படின்னும், அட்ரஸ்லாம் இதில் எழுதியிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாங்க மதி. அவங்க பேசுகிறத பார்த்தே அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு தோன்ற அளவுக்கு. அப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ எழுதியிருக்க, இந்த காலத்தில் இப்படி ஒரு குடும்பமா, நிஜமாவே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் உனக்கு நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம் நிஜம்தான், நான் சொன்னது அத்தனையும் உண்மைதான், நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க.
சரிம்மா, பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணி விடுறதுக்கு தானே இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இதில் எழுதியிருக்கிறது எதையும் என்னால் நம்ப முடியல. நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், அங்கே நடக்கிறது எல்லாம் நான் வீடியோ எடுத்தால் உங்ககிட்ட காட்ட முடியும். விசாரிச்சு பாருங்கள் மேடம், உங்களுக்கே உண்மை தெரியும் அப்படின்றாங்க. இதில் யார் மேலே நீங்கள் முக்கியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக யார் மேலே அப்படின்னு, அந்த குடும்பத்து மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, நீங்கள் அப்படி கேட்குறீங்களா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் பேர் எழுதுறாங்க. அப்புறம் நம்ம தங்கராஜ் பேர், லக்ஷ்மி பேர், ராகவன், இவங்க 4 பேரையும் எழுதி பர்டிகுலராக அவங்க 4 பேரையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி காமிச்சு டோட்டலாகவே உன்னை அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்காங்க, கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை மேடம், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்னை வெளியே போ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே விடுறாரு. அதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்காமல் வெளியே உட்காந்துக்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு நல்லா யோசிச்சிட்டேன். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னு, அப்போ அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றாங்க. இல்லை மேடம், எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் இதை ஏற்றுக்கிறதாவே இருக்கட்டும். என்னால் நான் ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்திருந்தா ஏதாவது அவங்களுக்கு பண்ணியிருப்பேன். பொம்பளை பிள்ளையாக போயிட்டதுனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. சரி, அது நடக்கட்டும். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை. எல்லா இடத்துலையுமே என்னை குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் எது செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மதி அவங்க மனம் உருகி பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா என்னன்னு தெரியல. எல்லா வீட்லேயுமே இது மாதிரி நடந்துட்டு தாம்மா இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. எங்கள் வீட்டில் கூட நான் வேலைக்கு வர்றது எங்கள் மாமியாருக்கு பிடிக்கல. அவங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அவங்க நம்ம அம்மா மாதிரி தானே அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் உன்னால் யோசிக்க முடியாதாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், நான் அப்படி தான் நினச்சேன் ஆரம்பத்தில். அவங்க பேசுகிறது எல்லாமே என்னை கார்னர் பண்ணுறதுக்காகவே பேசுகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல. எல்லாமே இன்னொரு மருமக இருக்காங்க, அவங்கள மாதிரி நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. இன்னொரு மருமக எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறதுலேருந்து, டீ காஃபி வச்சு கொடுக்குறதுலேருந்து, குளிக்கிறதுக்கு வெந்நி போட்டு கொடுக்குறதுலேருந்து, வீடை சுத்தம் பண்ணுறது, துணி துவைக்கிறதுன்னு ஒட்டுமொத்த வேலையும் செய்வாங்க. சமையல்லாம் ஒருத்தர் ஒரு மெனு சொல்லுவாங்க. எல்லாமே அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட பகலில் அவங்க உட்கார மாட்டாங்க. தூங்குறதுக்காக 10-11 மணிக்கு உள்ளே போனாங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு வெளியே வருவாங்க. அந்த டைம் மட்டும்தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. பகல் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வேலை. ஆனால் அவங்களுக்கு எந்த மரியாதையும் அந்த வீட்டில் இல்லை. அந்த மாதிரி என்னையும் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலையும் தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்களுமே பேசியிருக்கீங்க கரெக்டாக, பெரியவங்க கிட்ட நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அதனால பிரச்சனையே இல்லை. என்னம்மா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்கிறதுக்கு பேர் தானே குடும்பம். நீங்களும் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம்ல அப்படின்னு. நான் தப்பு பண்ணியிருந்தேனாவோ இல்லை அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் நான் பேசியிருந்தேனாவோ இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியதில்லை. நான் பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னு சாரி கேட்டிருப்பேன். ஆனால் நான் எதுவுமே அப்படி பேசலை மேடம். நான் பேசாதது எல்லாத்தையும் பேசினேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும், அதுதான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேரை கூப்பிடுறாங்க. அதில் 2 பேரை தங்கராஜ் வீட்டுக்கும் மற்றவங்களை இங்கே நம்ம மதியோட வீட்டுக்கும் அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே மலரும் பாக்கியராஜும் வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்நேரமும் மதி வரவே இல்லை. ஃபோனையும் இங்கே வச்சுட்டு போயிருக்கா. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பதற்றமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ் வண்டி வந்து அங்கே நிற்குது. என்னங்க போலீஸ் வண்டி வருது அப்படின்னு சுரேஷும் உள்ளே இருக்கான். யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேடி போலீஸ் வராங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் சொல்கிறாங்க. சுரேஷ், ராகவன், லக்ஷ்மி 3 பேரையும் சொல்லி அவங்களை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் எதுக்கு மேடம் அப்படின்றாங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு. ஏமா, இதெல்லாம் நீங்கள் என்னை விசாரிச்சுட்டு தான் நாங்கள் கேட்குறத நீங்கள் பண்ணுவீங்களா? வேலையாக வந்திருக்கோன்னு தெரியுது, கூப்பிடுறோம்ல, தெளிவாக தானே சொல்கிறோம். மதிங்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. அந்த பொண்ணு இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த 3 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மலர் பயந்துக்கிட்டே உள்ளே போய் சுரேஷையும் லக்ஷ்மி, ராகவன் 2 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. சுரேஷ் வந்து ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டர்னு தெரியும் இல்லையா, அதனால சார் இது உங்கள் வீடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு. இல்லை, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஏன் மேலே கம்ப்ளைண்ட்டா? ஓ, அந்த கவுன்சிலரோட பையனா அப்படின்றாங்க. சார் இல்லை சார், உங்கள் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், மதி, அழகுமதி உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, விசாரிக்கிறதுக்காக எஸ்ஐ கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரி, ஓகே, அது ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாரு. நான்லாம் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குன்றாங்க லக்ஷ்மி. அத்தை போயிட்டு வந்துடலாம் அத்தை அப்படின்றாங்க மதி. அவங்க 3 பேர் வந்தால் போதும், நீங்கள் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரை மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க.
அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது தங்கராஜையும் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மதி முன்னாடியே அந்த எஸ்ஐ கேட்குறாங்க, இந்த பொண்ணு இந்த கம்ப்ளைண்ட்டில் எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க. சுரேஷ் வந்து இவ பொய்யா சொல்லியிருக்கா அப்படின்னு, சொன்னது அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு நம்ம மதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி அம்மாவை கேட்குறாங்க, நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள், விசாரணையில் உண்மை வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவியராக ஆக்ஷன் எடுப்பாங்க, தண்டனை கிடைக்கும் அப்படின்றாங்க. லக்ஷ்மி வேறு வழியே இல்லாமல் திருன்னு முழிச்சிட்டு, ஆமாம் மேடம், அவள் தேவையில்லாமல் பேசினா இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரியெல்லாம் சொன்னேன், அவள் புள்ள வழக்கு தெரியல உங்களுக்கு தான் அப்படின்னு மட்டும்தான் சொன்னா அப்படின்னுறாங்க. ஏமா இந்த காலத்தில் என்ன மாதிரி ஆளுங்களா இருக்கீங்க நீங்கள், ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாழ வந்தால் இப்படியெல்லாம் தான் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து எஸ்ஐ திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷை வந்து லாக்கப்பில் வைக்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியாதா, உங்கள் மேலே தான் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது எப்படி சார், உங்கள் ஒய்ஃப் அப்படி பேசியிருப்பாங்களா இல்லையாங்கிறத கூட யோசிக்காமல் உங்கள் பாட்டுக்கு எதையோ பேசி மன்னிப்பு கேட்கலன்னா வெளியே போன சொல்லியிருக்கீங்க, இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இந்த நைட்டில் அந்த பொண்ணு எங்கே போவா, அவங்க குடும்பமும் பெருசாக ஃபினான்சியலாக பெருசாக இல்லை போல இருக்குது, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம ரேவதிக்கு அப்படி தான் தங்கராஜ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தால் இப்படி தான் நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி திக்குனுது. மேடம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு எங்களை வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சுரேஷை லாக்கப்பில் அடிச்சிடுறாங்க. நீங்கள் 3 பேரும் இந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, இனிமேல் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் வாபஸ் வாங்க சொல்லி பேசுகிறேன், இந்த பிரச்சனை இங்கேயே முடிச்சுக்கலாம், இல்லைனா கண்டிப்பாக இது கோர்ட் வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. இதை கேட்டு அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்க, சுரேஷையும் வெளியே விட்டுடுவாங்க தான். ஆனால் நம்ம மதி சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இந்த விஷயத்தை முடிச்சு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறது தான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.